உங்களுக்கும் இதே மாதிரி கருக்கருன்னு நீளமாக அடர்த்தியாக முடி வளரணும் ஆசை இருந்ததுன்னா இந்த பொடியை வந்து தினமும் சாப்பிடுங்க. அதுக்கு நான் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்திருக்கேங்க. கருவேப்பிலை தண்ணியில் நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஃபேன் காட்டில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 கப் உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அதே கடாயில் 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் அப்படி இல்லைன்னா கருப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரைநெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்து 7லேருந்து 8 மிளகாய் வத்தல், மோர் மிளகாய் இருந்ததுன்னா தாராளமாக ஒரு 10 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் கலர் மாறுறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ காய வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து மிதமான தீயில சல்லன்னு சத்தம் வர வரைக்கும் வறுத்து தேவையான கல்லுப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட் கடையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான சாதத்தோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி கூடவே நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.